உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒவ்வொரு குறிக்கோளையும் ஒரு சத்தியத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளையும் ஒரு சத்தியத்தையும் நம்மளுக்குள்ள ஏற்படுத்திக்கணும். ஒரு சங்கல்பத்தை உண்டாக்கிக்கங்க. என்னன்னு, நான் சாதிக்க வேண்டியது ஏராளமாக உள்ளது, நான் சாதிக்க வேண்டியது ஏராளமாக உள்ளது, நான் சாதிக்க பிறந்தவன், நான் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக்கங்க. என்னுடைய செயல்கள் எல்லாமே உண்மையா இருக்கும், நேர்மையா இருக்கும், அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாத ஒரு எண்ணத்தோட நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கை மிகச் சிறந்ததா இருக்கும். நான் யாரையும் புண்படுத்த மாட்டேன், யாரும் என்னை புண்படுத்தினாலும் நான் பொறுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி பேசிட்டாலேன்னு போய் நம்ம அவங்கள மனசை சங்கடப்படுத்துற மாதிரி பேசாம நம்ம பொறுத்து கொள்ற சக்தி கண்டிப்பா இந்த வேதாத்திரி மகரிஷி மன்றத்துல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். நீங்கெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நான் பேச வேண்டிய இடத்துல நிக்கிறனால பேசுறேன், அதனால பொறுத்துக்குங்க. இந்த உயரத்துல நான் இந்த அளவுக்கு இப்ப கடந்த 2 ஆண்டுகளா தான் நான் இந்த பட்டிமன்ற உலகத்துல வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு என்னுடைய விடாமுயற்சியும் என்னுடைய நேர்மையும், ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாடகத்துல அழுதாங்கன்னா கூட என் பொண்ணுங்க டிவி பார்க்க மாட்டாங்க, என்னத்தான் பார்ப்பாங்க, நான் அழுதுட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு இரக்க குணம், அந்த ஒரு இது இருக்கிறனாலதான் நம்ம இந்த அளவுக்கு நான் உங்க முன்னால பேசுறேன். இவ்வளவு பெரிய அறிஞர்கள் முன்னால நான் பேசுறதுக்கு காரணமே என்னுடைய நேர்மையும் என்னுடைய இதுவும் தான், கடின உழைப்பும் தான். நான் நல்லா பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொன்னா எல்லாருமே எழுதுருவீங்க. அந்த மாதிரியான கடுமையான ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு சொற்பொழிவாளர்னு எல்லாரும் என்னை மதிக்கிற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன்னா அதுக்கு அந்த உண்மை அந்த நேர்மை மட்டும்தான் என்னை உயர்த்தி விட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம எல்லாம் கோயிலுக்கே போக வேண்டாம், நம்மளுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்குது. அதுல நீதி நேர்மைங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னாவே நாமளே ஒரு கோயில். வானத்துல பாத்தீங்கன்னா 2 மேகங்கள் போயிட்டு இருக்குது. ஒண்ணு கருத்து மேகம், இன்னொன்னு வெள்ளை மேகம். 2ம் போயிட்டு இருக்குது. அப்ப வெள்ளை மேகம் ஸ்பீடா போயிட்டு இருக்குதுங்க. அப்ப கருத்து மேகம் கேக்குது, ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற அப்படின்னு. அதுக்கு வெள்ளை மேகம் சொல்லுது, 5 மணிக்குள்ள போனோம்னா அங்க சொர்க்கத்துல போயிடலாம். இப்ப மணி 4:30 ஆயிடுச்சு, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள சொர்க்க வாசல் நான் போய் சேரணும், நீ வரலையா, சொர்க்கம் உனக்கு வேண்டாமான்னு கேக்குது. அதுக்கு அந்த கருத்த மேகம் சொல்லுது, நீ போப்பா, இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு விவசாயி அவனுடைய நிலத்தை எல்லாம் பதப்படுத்திட்டு வருண பகவானே எப்ப இங்க மழை தருவாய் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு அந்த சொர்க்கம் எல்லாம் வேண்டாம், அந்த விவசாயியோட கண்ணீரை தெளிவிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்த மேகம் சொல்லுது. அந்த வெள்ளை மேகம் கரெக்டா 4:55க்கு சொர்க்கவாசல் போயிருச்சுங்க. அங்க போனோன்னே வாயில் காப்பாளன் உள்ள விடல. ஏன்பா, நான் தான் 5 மணிக்குள்ள வந்துட்டுனே, என்னை உள்ள விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வாய்க்காப்பாளன் சொல்றாரு, இந்த உள்ள ஒரே ஒரு இடம் தான் ஒண்ணு இருக்குது, அந்த ஒரு இடம் கருத்து மேகத்துக்காக காத்துட்டு இருக்குது, அது அதோடைய கடமையை செய்யறதுக்காக அங்க போயிருக்குது, நீ 4:55க்கு வந்தேனாலும் உன்னோட கடமையை தவிர இங்க வந்திருக்கிற, அதனால அந்த இடம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம சொர்க்கம் சொர்க்கத்தை நாம தேடி போறது வேறங்க, அந்த சொர்க்கமே நம்மளுக்காக இடம் வச்சு நம்மளுக்காக காத்துட்டு இருக்குது பாத்தீங்களா, அதுதாங்க வாழ்க்கையில முக்கியம். மனுஷன் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க, நாம வளர்றோம் இல்லைங்களா, எல்கேஜில இருந்து யூகேஜி இப்படியே பருவம் வர்றோம், ஒரு பெரிய மனுஷரா வளர்ந்துட்டோம், நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வளருது. ஆனா மூளை வளருதா, மனசு வளருதா அப்படின்னு கேட்டா நம்மளை நாமளே கேட்டிருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போதும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம கற்றுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த கற்றல் அப்படிங்கிறது, தேடல்ங்கிறதும் கற்றல் அப்படிங்கிறதும் கண்டிப்பா வேணும். ஒவ்வொரு இதுவுமே மனசை நம்ம வளப்படுத்திட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. இப்ப ஒரு மனுஷன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட ஒரு பதவியை கொடுத்து பார்க்கலாம். ஒரு பதவி கொடுத்தோம்னா என்னவங்க, ஒரு பதவி நல்லவனை அறிஞனாக காட்டும், ஒரு பதவி நல்லவனை அறிஞனாக காட்டும், அதே பதவி கெட்டவனை ஒரு மிகப்பெரிய கேடு கெட்டவனாக காட்டும். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா அவங்க கிட்ட பதவியை கொடுத்து பார்க்கலாம். அதிகாரமுள்ள பதவி தானுங்க. அப்ப அப்படி கொடுக்கும்போது கொஞ்ச காலத்துக்கு வேணா அந்த பதவி அந்த பதவியினால நம்மளுக்கு பெருமை கிடைக்கும். ஆனா நம்மளுடைய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் அந்த பதவி நம்ம நல்லா வச்சிருக்கிறோமா, அந்த பதவிக்கு நம்ம பெருமை சேர்ப்போம். இப்ப ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, அந்த பதவிக்கு பெருமை, பிரதமராக இருந்தப்போ அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தார். ஜவஹர்லால் நேரு அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தார். அறிஞர் அண்ணா முதலமைச்சரா இருந்தப்போ அந்த முதலமைச்சர் பதவியை விட அவர் முதலமைச்சரா இருந்தப்போ அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தார். அப்போ நாம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது எதன் மூலமா தெரியுது, நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமா தான் தெரியுது. நான் நல்லவளா கெட்டவளாங்கிறது என்னுடைய செயல்பாடுகள் மூலமா. நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறது
எல்லாமே அந்த செயல்பாடுகள் மூலமா தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம எதற்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறோம்? கல்லாக இருந்திருக்க போறக்கா, மரமா இருந்துட்டு போறக்கா? இல்லைங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்காக, அடுத்தவருடைய செயல்பாடுகளை வளர்ச்சி அடைவதற்காக. நாம் வளர்ந்தா மட்டும் பத்தாது. நான் இந்த தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன்னா, நான் இந்த கோயம்புத்தூருக்கு நான் பிறந்திருக்கிறது பெருமையா இருக்கணும், இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமையா இருக்கணும். இல்ல இந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு, இந்த இந்தியாவையே தூக்கி நிறுத்துற அளவுக்கு நாங்க வளர்ந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நம்மளுடைய வெறிகளையும் அந்த சங்கல்பம் சொல்லக்கூடிய செயல்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னாவே நம்மளுடைய நாடு எங்கேயோ போயிடும் இல்லைங்களா? உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு நம்ம பாட்டு கேட்டிருப்போம். அதைய மாத்தி இந்த உலகம் பிறந்தது எனக்காகங்கிறத மாத்தி நான் பிறந்தது இந்த உலகக்காக சிந்திச்சு பாருங்களேன். கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் வளர வைக்க முடியும் அப்படிங்கிற கேட்டுக்கிறேன். செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அப்படின்னு நம்ம குரல் கேட்டிருப்போம். அப்ப ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சாதான் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் ஒரு உதவி நம்மளுடைய நேரங்காலம் அறிஞ்சு ஒருத்தர் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம கையில பாத்தீங்கன்னா எல்லாத்து கையில போன்பே, கூகுள் பே இருக்குது. நம்ம ஒரு பஸ்ஸுக்கு ஒரு 10 ரூபா டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு காலேஜ் குழந்தை பஸ்ல வருது, எல்லாமே அவங்க அதுலயே யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. ஒரு 10 ரூபா கூட டிக்கெட்டுக்கு காசு இல்ல. அப்ப டிக்கெட் எடுக்கும் போது அந்த குழந்தை மண்டாடிட்டு மறுகிட்டு நிக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற எடுத்த 10 ரூபாய் எடுத்து கொடுங்க. அந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குழந்தைக்கு அந்த 10 ரூபாய் 1 கோடியாக தெரியும். ஒரு கர்ப்பிணி பெண் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த இருக்கைகளை ஏற்படுத்தி கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கான இதுகளை ஏற்படுத்தி கொடுங்க. கண் தெரியாதவங்க ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம அந்த நேரத்துல செஞ்ச உதவிகள் எல்லாமே அது மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனாலும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன கதைங்க. ஒருத்தர் ஒரு கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஜோக்கு போகணுங்களா, கதையை படிக்கலங்களா? ஒருத்தர் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறாருங்க. அந்த கப்பல் மூழ்கி தண்ணிக்குள்ள போயிருச்சு. அப்ப அவர் கப்பல் உள்ள போயிருச்சு, நாம் செத்து போயிருவோம் அப்படின்னு எல்லாம் நினைக்கலீங்க. நாம் வணங்கும் அந்த இறைவனை, எம்பெருமானை போற்றியோம் நமசிவாய, எல்லாம் உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாருங்க. போயிட்டே இருக்கிறாரு. அங்க அவருக்கு ஒரு பலகை தென்படுது. அந்த பலகை மூலமா மீண்டும் மேல வர்றாரு. ஒரு கரையை அடையிறாரு. அந்த கரையில பாத்தீங்கன்னா ஒரு தீவுகளை கொண்டு போய் அங்க போய் சேருது. அந்த தீவுல போனா அங்க மனிதர்கள் கிடையாது. ஒரு சின்ன தீவு, வறண்ட தீவு இல்ல, அங்க இயற்கை செடி கொடிகள் பழங்கள் எல்லாம் கிடைக்குது. அவர் என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற சிக்கிமுக்கு கற்களை எல்லாம் வச்சு அங்க கிடைக்கிற பழ வகைகள் காய்கறிகளை எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே ஒரு குடிசையாட்ட போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ எம்பெருமான் சிவனே, என்னை கடலுக்குள்ள போய் நான் சாக இருந்தேன், என்னை காப்பாத்தி கொண்டு இந்த இடத்துல விட்டுட்டேன். எப்படியாவது என் குடும்பத்தோட, என் குழந்தைகளோட, என் மனைவியோட, என் தாய் தந்தையெல்லாம் பாக்குறதுக்கும் நீ அருள் புரிவேங்கிற அந்த நம்பிக்கையோட நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்றாரு. செத்து போயிட்டு ஒரே நொடியில போயிருங்க. ஒரு தனி தீவுல ஒரு மனிதன் வருடக்கணக்கில் வாழ்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னோட நம்பிக்கை விடலைங்க. அந்த வருடங்கள் பல போனாலும் தன்னோட நம்பிக்கை விடல. அப்ப மறுபடியும் தன்னோட உறவு தேடலுக்காக காட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வர்றாரு. வெளியில வரும்போது தன்னுடைய குடிசை எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ இறைவனே, எனக்கு ஒரு குடிசையை கொடுத்த, அதுவும் கூட உனக்கு பொறுக்காம இப்படி எரிய வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மேல வருத்தப்பட்டு இருக்கிறாரு. அப்ப தூரத்துல இருந்து ஒரு கப்பல் அவர்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. கப்பல்ல இருந்து ஒரு 10 படை வீரர்கள் இறங்கி ஒடியாடுறாங்க. இறங்கி வந்தவங்க கிட்ட அவர் பார்த்து கேட்கிறாரு, இங்க இப்படி ஒரு தீவு இருக்குது, இங்க ஒரு மனிதர் இருக்கிறாங்க, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அந்த படை வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு அந்த கருவி மூலமா தெரிஞ்சிச்சு. மனிதர்கள் எல்லாம் அவதிப்பட்டு உயிரிழந்துருவார்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எங்களை இங்க அனுப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க அந்த அரசாங்கம் யாரை அனுப்பி விட்டுருக்குது, இறைவன் அங்க தீப்பிடிக்க வச்சு, அங்க ஒரு மனிதர் இருக்கிறாரு, அந்த கண்ணுக்கு எப்படி தெரிய வச்சாரு, தீப்பிடிக்க வச்சு அரசாங்கத்துக்காக காட்டி அவர் அங்க காப்பாத்தி கூப்பிட்டு போனாரு. ஒரு நிமிடம் உன்னை நான் தவறாக நினைத்து விட்டேனே இறைவான்னு சொல்லி மன்றாடி மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவருடைய நம்பிக்கையாலும் அவர் சிவபெருமான் மேல வச்சிருந்த நம்பிக்கையினாலும், சிவபெருமான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தையவே ஆண்டுட்டு இருக்கிற அவங்கவுங்க விருப்பமான தெய்வம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமான தெய்வம் இருக்கலாம். நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷியா கூட இருக்கலாம். அங்க அந்த உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில என்னங்க தேவை அப்படின்னு கேட்டா, நம்பிக்கை மட்டும் தாங்க தேவை. நம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாதுங்க, அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணமோட இருந்தா வாழ்ந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றலாங்க. ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நினைச்சாலே, எப்ப நினைச்சாலும் நம்மளுக்கு போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா இல்லைங்களா? அவர் ஒரு விருது கொடுக்கும் விழாவில கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அப்ப போயிருக்கும் போது அது என்ன நிகழ்வு அப்படின்னா,
அந்த ராணுவத்துல இறந்தவர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்காக விருது கொடுக்கும் விழா. அப்ப ஒரு அழகான 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து விருது வாங்கறதுக்காக அங்க வர்றா. எதுக்காக விருது வாங்கறதுக்கு வர்றா? தன்னுடைய கணவன் ராணுவத்தில் இறந்து விட்டால் அதற்காக விருது யாருக்காக கொடுக்கறாங்க? அந்த மனைவி அந்த பெண்ணுக்கிட்ட கொடுக்கறாங்க. அந்த விருது வாங்கறதுக்காக அந்த பெண் வர்றாங்க. வந்தபோது அப்துல் கலாம் காதுல போய் அந்த பெண் சொல்றாங்க, ஐயா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றாங்க. அது வந்து அப்துல் கலாம் ஐயாவும் அப்ப அழுகிறாரு. அங்க அந்த அம்மாளும் அழுகிறாங்க. அப்ப ஒடியாந்து வந்து அந்த ரிப்போர்ட்டர்கள்லாம் வந்து கேக்குறாங்க, எதற்காக ஐயா நீங்க அந்த பொண்ணு என்னமோ வந்து சொன்னாங்க, நீங்களும் அழுதீங்களே, அவங்களும் அழுதாங்களே, என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டப்போ அப்ப அவர் வந்து எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டாரு. திருப்பி அந்த அம்மா வீட்டுக்கு வந்து கேட்டப்போ அந்த அம்மா சொல்லிச்சுங்க, அந்த பொண்ணு சொல்லிச்சுங்க, ராணுவத்துல வந்து என்னுடைய கணவர் இறந்து விட்டார், நானும் அதே படிப்புத்தான் படிச்சிருக்கிறேன், எனக்கும் வாய்ப்பு இருப்பின் அதே வேலையை எனக்கு போட்டு கொடுங்க, இந்த நாட்டுக்காக வேலை செய்யும் பெரும் பாக்கியம் எனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த பெண் சொல்றா. அப்படின்னா தனக்காக வாழலீங்க இந்த தமிழ்நாட்டுக்காரங்க, நம்மளுடைய இந்தியாவுக்காக நம்மளுடைய நாட்டுக்காக வாழக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இதை விட பேரு நம்மளுக்கு வேணுங்களா? ஆகவே இந்த தமிழ்நாட்டுல, இந்த பாரத நாட்டுல, தமிழ்நாட்டுல நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இதை விட புண்ணியம் வேற எங்கேயுமே கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் என்னுடைய உரையை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி கொண்டு, நன்றி நவிழல் நற்றமிழர் மரபு, அது வில்ட்டை முடியக்கூடாது தமிழ்சார் நிகழ்வு. அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உங்களை எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த, எனக்கு இந்த மன்றத்துக்கு அறிமுகம் செய்து வைத்த திரு ஆர்ச்சமி அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி கொண்டு, இந்த ஒரு சாதாரண மனுஷியோட பேச்சையுமே இவ்வளவு நேரம் ரசிச்சு கேட்டு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக கவிதா வேணுகோபால். நன்றி.